நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். विक्रम बेटा विक्रम बेटा विक्रम बेटा विक्रम बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम विक्रम बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा. தொடர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. ஆனாலும் விக்ரமாதித்தன் தளர்ந்து விடவில்லை, சோர்ந்து விடவும் இல்லை. வேதாளத்துடன் கட்டி புரண்டு அதை தன் தோளில் சுமந்து சென்றான். வழக்கம் போல் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு ஒரு புதிய கதை சொல்ல துவங்கியது. இந்த கதை விதவை பாகவதி அவள் மகள் தனவதியை பற்றியது. வறுமையின் காரணமாக வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தால் இருந்த ஊரை விட்டு வெளியூருக்கு புறப்பட்டார்கள். கொஞ்சம் பொறு, இங்கு யாராவது நல்லவர்கள் உதவாமலா இருப்பார்கள். சற்று உட்காரலாம். வாமா, வா, கால் வலிக்கும், உட்கார். ஏய், தூங்கப்பா தூங்கு. நாளைக்கு ராஜசபையில நிக்கணும், அங்க வந்து தூங்கிறாத. அட, எந்த ராஜா என்ன மனுஷத்தன்மை இல்லாம தண்டிக்க? மன்னனும் மனுஷன் தானே. தூங்குன்னு சொல்றல்ல, தூங்கு. இப்ப தூங்காம இனிமே தூங்க முடியாது. ஐயா, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா? அதோ அங்க போனா தண்ணி கிடைக்கும், அங்க போங்க. நன்றி. அம்மா, எனக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. தொண்டை வறண்டுடுச்சு. ஏன் இவருக்கு விலங்குபட்டிருக்கீங்க? திருட, பயங்கர திருட, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச. அது சரி, யார் நீங்க? பரதேசிங்கப்பா. கிராமத்துல வீடெல்லாம் போயிடுச்சு, சாப்பாட்டுக்கு வழி தெரியல, பணத்துக்கு எங்க போறது? போங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி. இந்தாம்மா தனவதி, அவருக்கு இந்த தண்ணியை கொடு. போ. இந்த தனவதி உங்க மகளா? இவளுக்கு கல்யாணம் ஆகல? இல்ல. தப்பா நினைக்க கூடாது. இந்த பெண்ணை நான் கட்டிக்கிறேன். என்ன சொன்ன? திருட்டு பயலுக்கு கல்யாணமா? என்னப்பா, நாளைக்கு காலையில தூக்குல தொங்க போற, இன்னைக்கு ராத்திரி கல்யாணம் வேணுமா? என்ன செய்யறது சிப்பா? என்ன நாளெல்லாம் திருடியே பொழைச்சேன், பாவத்தை மூட்டை கட்டிக்கிட்டேன். எனக்குள்ள மனசாட்சி இனிமேலாவது நல்லது செய்யணும் பேசுது. எனக்கு பிள்ளை இருந்தா நான் இறந்து போய் பிரேதமானா பிண்டம் போடுவான்ல. இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்க பாரு. உனக்கு இன்னைக்குதான் கடைசி ராத்திரி. அடுத்த பிறவில அதிர்ஷ்டம் இருந்தா அனுபவிய. அந்த நினப்பு தான் சிப்பா. என்ன மரணத்துக்கு அப்புறம் நான் ஒரு பிரேதம் ஆயிருவேன். பிரேதத்திலிருந்து மாற முடியாது. அப்படியே இருக்கலாமா? அம்மா, அந்த பாத்திரத்தை கொடுங்க. இந்தாங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் திருடா, தப்பிக்க வழி பார்க்காத. இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன் சிப்பா. என்ன
இதோ என் பேச்ச கேளுங்க. திருடனுக்கும் ஒரு மனசு உண்டு. பாடுபட்டு உயிருக்கு துணிஞ்சு நான் பணம் சேர்த்தேன். அதை யாருக்கும் தெரியாம வச்சிருக்கேன். அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்த உங்ககிட்ட சொல்றேன். அத அத இப்பயே எங்கிட்ட சொல்லணும்? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க மகளை நான் பொஞ்சாதி ஆக்கிக்கிறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த பெட்டியை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த அப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். காலம் பூரா உங்க மகளோட சுகமா இருங்க. சரியா, மகளை நான் கொடுக்கறேன். என் பஞ்சமெல்லாம் தீர. ஆனா ஒரு ராத்திரி சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன பலன் ஐயா? முக்தி. பிரேதமாக போற என் ஆத்மாவுக்கு முக்தி. தனபதிக்கு ஒரு புள்ள பிறந்தா எனக்கு பிண்டம் போடுவான். எனக்காக. அவனுக்கு அப்பா நான் தானே. அவன் கையால பிண்டம் வாங்கிக்குவேன். பாவிக்கு முக்தி கிடைக்கும். நான் உன்னை கும்பிடுறேம்மா. இந்த பாவி கரை சேர வழி செய்யுங்கம்மா. இந்த பாவிய கரையாத்துங்கம்மா. இந்த பாவிய கரையாத்துங்க. சரியா, என் மகளை கட்டி கொடுக்கறேன். இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க. வாம்மா, வா. சிப்பாயண்ணே, என்ன? என் மடிக்குள்ள 2 தங்க காசு இருக்கு. அதை எடுங்க. எதுக்கையா? சொன்னபடியே இருக்க. பவுன் எனக்கா? இல்ல, அதோ இங்க சாஸ்திரி இருக்காருல்ல, எனக்காக அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி தனவதிக்கும் எனக்கும் கல்யாணம். நாளைக்கு தூக்குல தொங்க போற. உயிர் போறது நாளைக்கு தான். இன்னைக்கு ராத்திரி என் இஷ்டப்படி சந்தோஷமான நாள். சரிதான்ப்பா, போய் அவரை கூப்பிடுறேன். உனக்கு தான். உன் அப்பா அம்மானா நான் தான்டா. வாமா, அவன் சொன்ன அடையாளம் எல்லாம் இங்க இருக்கு. பிறைக்கு எதிரில், மேடைக்கு அடியில். ஆமா, இங்கதான்.
புதையல் தான் கிடைச்சது. போனவர் திரும்புவாரா? இந்த பொருள் அவருக்கு இல்லையா? உலகமே பணத்துக்கு தான். அது மட்டும் இருந்தாலே போதும். பணம்தாம்மா கடவுள். ஆமா, இப்படி இருந்தா எப்படி? தனபதிக்கும் ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி. அதோ அந்த அம்மாவும் அதை தான் சொல்றாங்க. சரியா சொன்னாங்க. பெத்த மனசுக்கும் அதுதான் கவலை. ஒரு நல்ல புள்ள கிடைச்சிட்டா உடனே இவளை அவன் கையில பிடிச்சு கொடுத்துருவேன். முக்கியமா என்னன்னா மாப்பிள்ள இங்கே இருக்கணும், என் புள்ள மாதிரி. சரிதாண்டிம்மா, எனக்கு புரியுது. உனக்கு வீட்டோடு மாப்பிள்ளையா கேக்குற. ஏன் அது கூடாதா? எத்தனை பெரிய வீடம்மா, மகளும் நானும் தனியா இருக்கிறதா? சொன்னா போதுமா? அப்படி மாப்பிள்ளைய தேடாம கிடைக்காது. எனக்கும் தெரியும். ஒண்ணுமே புரியல. எங்க இருக்கானோ என் மருமகன்? ஏன்பா, நம்ம வீடு நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. என் மருமகனா வர இஷ்டமா? தனவதி, அம்மா தனவதி, இதோ வரேம்மா. பாரு, இவதான் என் மக தனவதி. தனவதி. தனவதி, என் மாலை, என் பொருள், என் பணம், தனவதி, நான் வச்சிருந்த எல்லாம் போயிடுச்சு. நம்ம பொருள் எல்லாம் போயிடுச்சு. நம்ம நகை எல்லாம் போயிடுச்சு. ஒரு திருடன் நமக்கு எல்லாமே தந்தான். இன்னொரு திருடன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாமா. காசை எடுத்துக்கிட்டு அவன் கைவிட்டு போயிட்டானா? நல்லது நினைச்ச, நான் நினைச்சத நாசமா ஆக்கிட்டானே. மகளே, மகளே, உனக்கு இப்படி ஆயிடுச்சு. உனக்கு நான் உனக்கு அம்மா, விதிப்படி
ராஜகுமாரன் இல்லை. பாவம் அவன் உயிரை காக்க உன்னுடைய துணிச்சலான பிள்ளை முடிந்தவரை முயன்றான். தன் உயிருக்கும் துணிந்து அப்போது என் கண்ணால் பார்த்தேன். இவனை மறக்க முடியாது. இந்த பிள்ளையின் அப்பா எங்கே? சமீபத்தில் தான் அவர் காலமாகிவிட்டார். ஓ, ஆதரிப்பார் இல்லையா? இந்த பாவிக்கு யாருமில்லை மன்னா. என்ன செய்து பிழைக்கிறாய்? எடுபடி வேலை செய்து எப்படியோ வாழ்கிறேன் அரசே. மகராசி, உன் துன்பமெல்லாம் போய்விட்டது. ராஜகுமாரனை இழந்தேன். உன் மகனை அவனைப் போலவே வளர்ப்பேன். शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशம். இல்லை வைத்தியரே, இனிமேல் இதற்கு அவசியமில்லை. ராஜகுமாரரே, மன்னரின் உடல்நிலை மோசமாகிவிட்டது. உங்களை அழைக்கிறார். அப்பா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? என்னப்பா? மகனே, இனி நான் இருக்க மாட்டேன். பாம்பிடம் இருந்த என் மகனை காக்க அன்று நீ செய்த முயற்சி போல நமது நாட்டை எதிரிடமிருந்து காப்பாற்ற அதே ஆற்றலையும் துணிவையும் நம் நாட்டை காக்கவும் காட்டு. ஆகட்டும் அப்பா. மகனே, அப்பா, அப்பா, மகனே, அப்பா, 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 அப்பா. இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒருவன் எடுத்தான், ஒருவன் கொடுத்தான். அப்பா ஸ்தானத்தில் இருந்த மன்னர் மடிந்து போய்விட்டதனால் ஸ்ராத்தம் செய்து அப்பா என்ற முறையில் பிண்டம் போடும் மகனே. குங்குமம் பூசிய அன்னையின் கை அதை அழித்திட செய்ததும் நீ என்றோ. ஏ விதியே, என்ன நினைத்தாய் நீ? ஏ விதியே, ஏ விதியே. இப்படி இந்த கதையை சொல்லிவிட்டு வேதாளம் நிறுத்தியது. அது விக்கிரமன் முன் ஒரு கேள்வியை வைத்தது. சொல், இந்த மூவரில் அந்த பிள்ளையின் தந்தை யார் என்று. தனவதியின் பிள்ளை யார் கையில் பிண்டம் போடுவது? இதிலே ஒரு கை, அந்த கை திருடனுடையது. அவன்தான் தனவதியை விதிப்படி மனம் செய்து கொண்டவன். இரண்டாவது கை அந்த இளைஞனுடையது. அவன் பொருளாசையால் தனவதியை மாலையிட்டான். அடுத்து மூன்றாவது கை, அது அரசனுடையது. அவர் தனவதியின் மகனை தன் மகனாக சுவீகரித்துக் கொண்டு வளர்த்தார். சீக்கிரம் சொல். வாயடைத்திருந்தால் உன் மண்டையை தூள் தூளாக்கி விடுவேன். அந்த பிள்ளையின் தந்தை முதல் திருடன். அவன்தான் மடிவதற்கு முன்னால் அந்த தனவதியை மணந்து கொண்டான். அடுத்தவன் ஆசையினால் செய்தான். அரசர் கடமையை செய்தார். ஆகையால் விதிப்படி மணந்தவன்தான் தனவதியின் கணவன். தனவதியின் மகனின் தந்தை அவன்தான். அந்த திருடன் சொன்னபடி செய்து தூக்கு மேடை ஏறினான். அடியப்பா விவேகி, நீ மகா புத்திசாலி. அட, உன்னை போல் ஒரு நீதி வழங்கியவனும் இல்லை, நியாயம் வழங்கியவனும் இல்லை. நான் அடித்துச் சொல்வேன். புத்தியிலும் சக்தியிலும் உத்தம சத்திய மனிதன் என்பவனே இல்லை. உன் மௌனத்தைக் கண்டு போகிறேன். நான் போகிறேன். இதோ
வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச